சவுக்கு சங்கர் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அரசியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாரா? சவுக்கு சங்கர் அவர்களோட பேட்டி இணையதளத்தில் பயங்கரமாக பரவிக்கொண்டு இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து ஜெயில் தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சி என்னென்ன தவறுகள் செய்கிறது அதை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார். ஸோ தமிழகத்தில் நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாலுமே சவுக்கு சங்கர் மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி வந்துட்டு அப்புறமா விஜய்க்கு ஆதரவாக சில விஷயங்கள் விஜய் தவறுகளை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். ஸோ இப்போ பிரஸை சந்தித்த சவுக்கு சங்கர் அவர்கள் நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சவுக்கு சங்கர் சொன்ன பதில் தான் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது ஸோ நான் மட்டும் இல்லை, என்னோட குடும்பமே தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 200 நாட்கள், அதாவது கடந்த 2 வருஷமாக 200 நாட்கள் நான் சிறையில் இருந்திருக்கேன். என்னோட தாயை இழந்திருக்கேன். இது எல்லாமே தமிழக மக்களுக்காக மட்டுமே, அவங்களோட நலத்துக்காக மட்டுமே. ஸோ அந்த நலம் ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னா நான் எந்த ஒரு டிசிஷனை வேணால் எடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டைரக்டாக நான் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காலம்தான் அதை தீர்மானிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சவுக்கு சங்கர் அவர்கள் அரசியல் வந்தால் அது பெரும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஜயோட இணைந்து அரசியல் பண்ணால் இன்னுமே அது சவுக்கு சங்கருக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே